ஓகேவா? ஸோ ஏது சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், the sum of the ages of mother, son and daughter. Daughter, ஓகேவா? is 70 years. ஸோ 3 பேர்த்தையும் ஆட் பண்ணா 70 years. If the mother is thrice as old as her son and the daughter is 5 years older than her brother. Next question, how old is the mother? So mother ஓட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ்ல ஒரு தாய், மகன், மகள், வயது கூட்டுத்தொகை 70 வருடங்கள். 70 வருடம். ஓகேவா? தாய் தனது மகனை விட 3 மடங்கு மூத்தவர். மற்றும் மகள் தனது சகோதரனை விட 5 வருடங்கள் மூத்தவர். எனில் தாயின் வயது என்ன? கொஸ்டின்ஸ் எழுதிக்கோங்க. இது வந்து கொஸ்டின் தான் ரொம்ப பெருசு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்றது வந்து ஈஸி தான். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேரையும் எழுதிக்கலாம். ஸோ மதர், சன், டாட்டர், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சன் இல்லைன்னா சன் டாட்டர் போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? சரி, சன் டாட்டர் கொடுத்து மதர், சன், டாட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? the sum of the mother, son and daughter is 70 years. ஸோ 3 பேரையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வருதா? 70. ஓகேவா? நெக்ஸ்ட், if the mother is thrice as old as her son, அதாவது தாய் வந்து மகனை விட 3 மடங்கு மூத்தவர். அப்போ மகன் 1னா தாய் எவ்வளவா இருந்திருப்பாங்க? 3. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம மடங்குகள் வரனால எக்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இவங்க 1x மதர் எவ்வளவா இருப்பாங்க? 3x. கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க?
The daughter is 5 years older than her brother. அப்போ அவ தங்கச்சி அதாவது அவங்க அக்கா கரெக்டா. சோ இவங்க இவங்களை விட எத்தனை வருஷம் மூத்தவ? 5 வருஷம் மூத்தவ. ஆல்ரெடி சன்னோட ஏஜ் நமக்கு இங்க என்ன இருக்கு? 1x தான் கரெக்டா. அப்போ 1x பிளஸ் 5. இங்க டைம்ஸ் கொடுக்கல. ஓகேவா? என்னன்னு சொல்லியிருக்காங்க? 5 இயர்ஸ் ஓல்டர் அப்படின்னா 5 வருஷம் பெரியவர். அதனால நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? பிளஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ நமக்கு எல்லாத்துலயுமே எக்ஸ் இருக்கா? சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா எக்ஸ் கிடைச்சிருமா? ஸோ 3x பிளஸ் 1x பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5. கரெக்டா? அப்போ இங்க ஒரு எக்ஸ் 3x இருக்கு. இது ஒன்று 4x. இது மொத்தமா எத்தனை எக்ஸ்? 5x. பிளஸ் இங்க எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன இருக்கு? 5. ஸோ 5x பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 70. அப்போ ஃபர்ஸ்ட் இது இப்படி இருக்கட்டும். பிளஸ் இந்த சைடு போனா என்ன ஆகும்? மைனஸ். ஸோ 70 மைனஸ் 5 65. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 65 by 5 கேன்சல் பண்ணா 1 5s are 5 15 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. புரிஞ்சுதா? எக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றது. ஸோ இப்போ கொஸ்டின் அது கிடையாது. ஓகேவா? மகானோட வயது தான் 1x. கரெக்டா? ஸோ இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்க? மதர் கேட்டிருக்காங்க. ஸோ மதர் எத்தனை எக்ஸ்? 3x. அப்போ மதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 3 into 13. ஸோ டோட்டலா எத்தனை வருஷம்? 39 இயர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின் தான் பெருசு. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க நான் எக்ஸ் போட்டேன்னா இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த வரைக்கும் ரேஷியோல தான் பார்த்துருக்கோம். கரெக்டா? இப்போ மதர் சன் இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1:3. இவங்களை விட இவ 3 மடங்கு பெரியவர். ஸோ நம்ம ஆன்சர் ஃபுல்லா ரேஷியோலயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஈஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? பட் ஆனா இங்க நம்ம கூட்டு தொகை கொடுத்துருக்கானா? ஸோ அதனால நம்ம இந்த ஈஸ்ட்டை எடுக்கிறோம், ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அதனால நான் இங்க என்ன போட்டிருக்கேன்? 3x பிளஸ் 1x அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ரேஷியோல போட்டா நம்பரா போடலாம். நீங்க ரேஷியோல இருந்து எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் அதாவது அதோட மடங்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்ப அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. அந்த நம்பரை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்? எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் போட்ட ரேஷியோ ப்ராப்ளம்ஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? இதை நீங்க எக்ஸ்னும் வச்சுக்கலாம், இல்ல நம்ம நார்மலா போற மாதிரி 3 பார்ட் 1 பார்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் சம் அதேதான், கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஓகேவா? Rajini's father is 3 times older than Rajini. Next, Rajini is
twice as old as Lavanya. 2 years from now, the sum of the given 3 persons, the sum of 3 persons போட்டுக்கோங்க. 3 persons ages will be 60 years. Find present age of Rajini. ஓகேவா? தமிழ்ல அதேதான். ரஜினியின் தந்தை ரஜினியை விட 3 மடங்கு பெரியவர், மூத்தவர். மற்றும் ரஜினி லாவண்யாவை விட 2 மடங்கு மூத்தவர். 2 வருடங்களுக்கு பிறகு இந்த 3 நபர்களின் வயது கூட்டுத்தொகை 60 வருடம். எனில் ரஜினியின் தற்போதைய வயது என்ன? ஓகேவா? சோ இதுலயும் 3 பேர். யார் யாரு? ஃபாதர், ரஜினி, அப்புறம் லாவண்யா. கரெக்டா? இப்ப இதுல கொஸ்டின்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரஜினியின் தந்தை ரஜினியை விட 3 மடங்கு பெரியவர். கரெக்டா? அதே ஸ்டேட்மெண்ட்ல அடுத்து ரஜினி லாவண்யாவை விட 2 மடங்கு பெரியவர். அப்ப இருக்கிறதுல சின்னது யாரு? லாவண்யா. கரெக்டா? சோ அப்ப லாவண்யாவை நாம என்னன்னு வச்சுக்கலாம்? 1x வச்சுக்கலாமா? ஓகேவா? சோ அப்போ லாவண்யா 1 இருந்துச்சுன்னா ரஜினி எவ்வளவா இருப்பா? 2 மடங்கு மூத்தவர். அப்ப இவ எவ்வளவு இருப்பா? 2x. கரெக்டா? நெக்ஸ்ட், இப்போ ரஜினியை விட ரஜினியோட ஃபாதர் எத்தனை மடங்கு பெரியவர்? 3 மடங்கு பெரியவர். சோ 3 மடங்குன்றப்போ இப்ப இவர் எவ்வளவா இருப்பாரு? 6x. கரெக்டா? இப்போ இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது நமக்கு? டோட்டலா 9x வருது. ஆனா இது 3மே இவங்களோட பிரசன்ட் ஏஜ். கரெக்டா? பட் கொஸ்டின் அதை கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க? 2 years from now, 2 வருடங்களுக்கு பிறகு இந்த 3 நபர்களின் கூட்டுத்தொகை 60 வருடம். சோ பிரசன்ட் ஏஜை கவுண்ட் பண்ணாம 2 வருஷம் கழிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வருஷம் கழிச்சுனா ஃபாதருக்கு 2 வயசு கூடும், ரஜினிக்கும் 2 வயசு கூடும், லாவண்யாவுக்கும் 2 வயசு கூடும். கரெக்டா? அப்போ டோட்டலா 9x பிளஸ் 2 பிளஸ் 4 பிளஸ் 2 என்ன வரும்? 6. இதோட வேல்யூ தான் நமக்கு என்னது? 60 years. கரெக்டா? சோ லாஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் இருந்துச்சு, அதோட கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க. இது வந்து 2 வருடங்களுக்கு பிறகு. சோ ஆஃப்டர் 2 years போடும்போது மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்குமே 2 வயசு கூடுமா? சோ அப்போ பிளஸ் 3 into 2 6. சோ இப்போ 9x is equal to 60ல 6 போச்சுன்னா எவ்வளோ? 54. then x is equal to 6. கரெக்டா? இப்போ கொஸ்டின் யாரோட ஏஜை கேட்டிருக்காங்க? ரஜினியோட ஏஜை கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரஜினியின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ ரஜினிக்கு என்ன வயசா இருக்கும்? 6 into 2 12 years.
புரிஞ்சதா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Shalini's age is 4 times the sum of the ages of her two sons. Six years hence, her age will be double the sum of their ages. What is Shalini's present age? தமிழ்ல ஷாலினியின் வயது அவரது இரண்டு மகன்களின்
வயதுகளின் கூட்டுத்தொகையை விட 4 மடங்கு. 6 வருடங்களுக்கு பிறகு அவரது வயது அவர்களின் வயது கூட்டுத்தொகையை விட 2 மடங்கு அதிகம். எனில் ஷாலினியின் தற்போதைய வயது. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல யார பத்தி பேசுறாங்க? ஷாலினி அப்புறம் அவங்க 2 பசங்க. பட் ஆனா அந்த 2 பசங்கள தனித்தனியா ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஓகேவா? சம் ஆஃப் அதாவது கூட்டுத்தொகைன்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஆனா மொத்தம் அவங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. கரெக்டா? சோ இந்த பக்கம் நான் ஷாலினி, இந்த பக்கம் என்னன்னு வச்சுக்கலாம்? சன்ஸ் வச்சுக்கலாமா? இப்ப சன்ஸ் 2 பேருமே யாருன்னு தெரியாது. அதனால நான் அவங்கள எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். தென் இன்னொன்னு எல்லாமே வந்து கூட்டுத்தொகை, அவர்களின் வயது கூட்டுத்தொகைன்னு கொடுத்தனால நடுவில் என்ன போட்டுக்கிறேன்? பிளஸ் போட்டுக்கலாமா? ஸோ எக்ஸ்ன்றது எக்ஸ் ஒய் 2 பசங்க, 2 மகன்களின் கூட்டுத்தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஷாலினிஸ் ஏஜ் இஸ் 4 times the sum of the ages of her 2 sons. அதாவது இவங்க சன்னோடதை விட இவங்க மொத்தம் எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகம். ஸோ அப்போ இவங்க 1x + yனா இவங்க என்னவா இருப்பாங்க? 4x + y. கரெக்டா? இது வந்து பிரசன்ட் ஏஜ். நெக்ஸ்ட் 6 years hence அப்படின்னா +6 years 6 வருடங்களுக்கு பிறகு her age will be double the sum of their ages. again இவங்களோட டபுள் ஏஜுக்கு இவளோடது சம் 1 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ ஷாலினிக்கும் 6 வயசு அதிகமாகும், அவங்க சன்ஸுக்கும் 6 வருஷம் அதிகமாகும். கரெக்டா? ஸோ இப்போ இங்க பாருங்க, அப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 4x + y + 6. தென் இங்க என்ன வரும்? 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இங்க பாருங்க, இங்க மொத்தம் எத்தனை சன் இருக்காங்க? இங்கதான் மிஸ்டேக் ஆகும். ஸோ நம்ம இங்க 6ன்னு போட்டா தப்பாயிரும். ஏன்னா மொத்தம் 2 பசங்க இருக்காங்க. கரெக்டா? 6 வருஷத்துக்கு அப்புறம்ன்றப்போ இந்த எக்ஸுக்கும் 6 வருஷத்துக்கு பிறகு, ஒய்க்கும் 6 வருஷத்துக்கு பிறகு. கரெக்டா? அப்போ 6 + 6 என்ன வந்துடும்? 12. ஓகேவா? தென் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இப்போ 6 வருடத்திற்கு பிறகு அவரது வயது, அதே அவரது வயது தான், அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அவரது வயது அவர்களின் கூட்டுத்தொகையை விட 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 2 மடங்குனா 2. கரெக்டா? ஸோ 2 × x + y + 12. ஸோ இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாமா? ஏன்னா இது ஃபுல்லாவே ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ x + yன்றது அவங்க என்ன ஏஜ்னு தெரியாது, +12 6 வருஷத்துக்கு அப்புறம்ன்றனால. ஓகேவா? ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லா பிராக்கெட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ 4 இங்க பிளஸ் இருக்கிறனால 4 உள்ள மல்டிப்ளை ஆகுமா? 4x + 4y + 6 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நமக்கு 2 சைடுமே டேர்ம்ஸ் இருக்கனால இதை நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு ஈக்குவல் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நடுவில் என்ன போட்டுக்கலாம்? ஈக்குவல் போட்டுக்கலாம். தென் இந்த 2 வந்து உள்ள ஃபுல்லா போகும். ஓகேவா? ஸோ அப்போ 2x + 2y + 24. கரெக்டா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ இது 2 2 அதில் கேன்சல் ஆகுமா? 2x +
2y இஸ் ஈக்குவல் டு, ஸோ 24 இங்க இருக்கு, 6 இந்த பக்கமா வந்துச்சுன்னா 18,000. இப்போ ரெண்டுலையுமே என்ன காமனா இருக்கு? 2. ஸோ 2 வெளியில எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்துருமா? ஸோ அப்போ 18. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? 9. கரெக்டா? இப்போ 2 மகன்களோட வயது தெரிஞ்சாச்சு, 2 மகன்களின் கூட்டுத்தொகை தெரிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஷாலினியோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஷாலினியோட பெர்சன்டேஜ் என்னது? 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ என்ன வரும்? 4 இன்டூ 9 இஸ் ஈக்குவல் டு 36. இதுவே மகன்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 9. ஷாலினியோட வயது கேட்டிருக்கறதுனால அதை 4ஆல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது, அதாவது ஷாலினி வயது அவர்களின் வயதை விட கூட்டுத்தொகையை விட 4 மடங்கு, அதாவது 2 சைடும் ஒரே டேர்ம்ஸ் வரும் பொழுது நம்ம நடுவுல என்ன போட்டுக்கலாம்? ஈக்குவல் போட்டுக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏஜ் ஆஃப் A is 3 times more than that of B, more than that of B. ஓகேவா? And half as that of C. இப்போ கொஸ்டின், if the sum of their ages is 120 years. So question யாரோடது கேட்டிருக்கானா? A's age என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? தமிழ்ல ஏயின் வயது பிஐ விட மூன்று மடங்கு அதிகம். மற்றும் சியின் வயதில் பாதி. இவர்களின் வயது கூட்டுத்தொகை
கலர் பிரிண்ட் அவுட் கொண்டு போறது தான் பெஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஸ்கேனிங்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஈஸியா ஸ்கேன் ஆயிரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜை வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. ஓகேவா? அதுதான் பெஸ்ட். வயது கூட்டுத்தொகை 120 வருடம். எனில் ஏயின் வயது என்ன? முடிஞ்ச வரைக்கும் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு காப்பி ஏதாவதுனாலும் ஒரு காப்பி நாங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போங்க. ஒரு காப்பி எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா கேர்ள்ஸ்க்கு. ஓகேவா? மேரிடா இருந்தீங்க அப்படின்னா மெட்டி தாலி இது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹேர் பேண்ட் கிளிப்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் பென் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. பேப்பரும் பென்னும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு திங்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கயிறுலாம் எதுவும் கட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே நீங்க வீட்ல இருந்து போகும்போதே சேஃபா எல்லாம் வீட்லயே எடுத்து வச்சுட்டு போயிருங்க. அங்க போய் ரொம்ப இது பண்ண வேணாம். ஓகேவா? எப்படியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ரிங்கும் அலோவ் பண்ண மேபி நீங்க கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி அதான் ரிலீஜியஸ் பர்பஸா போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான்ப்பா அலோவ் பண்ணுவாங்க. அதுலயே ஹால் டிக்கெட்ல போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ரிலீஜியஸ் பேஸ்டு தவிர்த்து மத்த எதுவுமே நீங்க வந்து வியர் பண்ணக்கூடாது. கிறிஸ்டியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஓகே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? மத்தபடி தாலி மெட்டி மத்த எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த சாமி கயிறு அந்த மாதிரின்னா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஈவன் கேர்ள்ஸுக்கு கிளிப்ஸ் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. வேணா நீங்க சும்மா ஒரு ஒரு பேண்ட் போட்டு போங்க. அங்க போயிட்டு பேண்டையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். எகெயின் கிளாஸஸ் சாரி எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது நீங்க மறுபடியும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் ஓன் திங்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுட்டு போறதே நல்லது. ஓகேவா? பென் மட்டும் எடுத்துட்டு போங்க. பட் பென் அலோவ் பண்ணல கேட்ட வரைக்கும். பென் எடுத்துட்டு வேணா போங்க. பட் வேணாம் சொன்னாங்கன்னா நீங்க அங்கேயே ஒரு பிளேஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸ்டோர் பண்றதுக்கு அங்க வச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அதாவது ஒரிஜினல்ஸ் அதுக்கப்புறமா அட்மிட் கார்டு கலர் ஜெராக்ஸே எடுத்துட்டு போங்க. சரியா? அண்ட் போட்டோ. சரி, ஓகே. இது காப்பி பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் செஷன்ல இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ 1 மினிட் தான் காட்டுது. ஸோ இந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் ஆனானே மறுபடியும் லாகின் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம். கொலுசு அதுவுமே ரிமூவ் பண்ணிட்டே போயிருங்க. கொலுசு போட்டிருந்தீங்கனாலும். ஓகேவா? கொலுசு பிரேஸ்லெட்டு தோடு மூக்குத்தி அதே மாதிரி பாய்ஸுக்கு வந்து பெல்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்துக்கோங்க. பெல்ட் நாட் அலௌடு. நீங்க போட்டு போலாம். அங்க அங்க ரிமூவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் போட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே ரீச் ஆயிருங்க. ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். ஸ்கிரீன்